நேற்றைக்கு வீடியோ பதிவு செய்தவர் இன்னைக்கு உயிரோடு இல்ல. திருமாவின் அச்சாக இருந்த பிரபலம் உயிரிழப்பா? நம்பவே முடியலன்னு கண் கலங்கி போகும் ரசிகர்கள். இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்காத மிகப்பெரிய தலைவர் எங்களுக்கு கிடைச்சிருங்க. அவர் கூட பயணிக்கிறதே பெரிய விஷயம். அதுலயே அந்த சாயல் கிடைச்சிக்கிறது அது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு சின்ன நினைப்பு கூட என் மனசுல வந்தது. எனக்கு நான் போன ஜென்மத்துல பண்ண புண்ணியன்னு கூட சொல்லலாம் இந்த சாயல் கிடைச்சது. திருத்தி எழுதாமல் தீர்ப்பு மாறாது, திருப்பி அடிக்காமல் தீர்வு கிடைக்காது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவரான தொல் திருமாவளவன் அவர்களை போலவே அப்படியே அச்சு அசலான உருவ அமைப்பு கொண்டவர் தான் பண்ருட்டி ரமேஷ் அவர்கள். டிக்டாக் இருந்த காலத்துல நிறைய வீடியோக்கள் போட்டு பிரபலமாக இருந்தாங்க. தொல் திருமாவளவன் அவர்களும் இவங்களும் அருகில் நிற்கக்கூடிய போட்டோவை பார்த்தா அப்படியே அச்சுல வார்த்தெடுத்த இரட்டை சகோதரர்கள் போலவே இருக்கும். சமீப காலங்களா பழமுதிர் சோலை, மணப்பாடு மாதா கோவில், தலைவாசல்னு பல இடங்கள்லயும் அங்க இருக்கக்கூடிய மக்களோட போட்டோ வீடியோன்னு தான் கழிவு தருணங்களை பதிவு செய்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில அவர் நாளை கால உயிரிழந்ததான் ஆகியிருக்கு. 16ஆம் தேதி சாயங்காலம் பண்ருட்டியில அவருடைய சொந்த ஊரிலேயே இறுதி சடங்கு நல்லடக்கமும் செய்யப்படும் சொல்லப்பட்டிருக்கு. பண்ருட்டி ரமேஷ் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய பல ரசிகர்களும் தங்களுடைய ஆழ்ந்த தெரிவிச்சிட்டு இருக்காங்க.